ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல இனிக்கும் லீலைகளை உங்களுக்கு யூடியூப்பில் ஆடியோ புக்காக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு பாபா பக்தரின் வாழ்க்கை வரலாறு. இவருடைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பேருங்க. இவருடைய பேர் ராவ் பகதூர் யஷ்வந்த்ராவ் ஜனார்தன் கால்வன்கர். இவருடைய பேர் நான் ஏற்கனவே சொன்னது போல் ரொம்ப பெரிய பேர். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் இவருடைய பேரை, முழு பேரையும். ராவ் பகதூர் யஷ்வந்த்ராவ் ஜனார்தன் கால்வன்கர். இவருடைய பேர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம கால்வன்கர் அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிடுவோங்க. இந்த கால்வன்கருடைய வாழ்க்கை வரலாறை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாபாவை பார்க்குறதுக்காக நிறைய பக்தர்கள் ஷீரடிக்கு வந்தாங்க. நிறைய அற்புதங்கள் பாபா நிகழ்த்தியிருக்கார். ஒவ்வொரு பாபா பக்தர்களுக்கும் எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார். நம்ம படிக்கிற சாய் சச்சரித்திரம் பார்த்திங்கன்னா ஹேமத் பந்த் பாபா ஆசீர்வாதத்தோட அனுமதியோடு எழுதப்பட்டது தான் சாய் சச்சரித்திரம். அந்த சாய் சச்சரித்திரத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேமத் பந்த் ஷீரடிக்கு வர்றப்போல்லாம் அவருடைய அனுபவங்கள், அவர் பார்த்த நபர்கள், அந்த பக்தர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட அனுபவங்கள், அப்படி எழுதப்பட்டது தான் சாய் சச்சரித்திரம். ஆனால் பாபாவை பார்க்க எண்ணற்ற பக்தர்கள் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரபாய் போர்கர், அந்த அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே வந்துட்டாங்க. நீங்கள் சாய் சச்சரித்திரத்தில் சொல்லியிருப்பாங்க 1909க்கு அப்புறம் தான் நிறைய பக்தர்கள் ஷீரடிக்கு வந்தாங்க. பாபாவுடைய புகழ் ரொம்ப பரவ ஆரம்பிச்சிச்சு. 1909க்கு அப்புறம் தான் தீக்ஷித்லாம் வந்திருப்பார் பாபாவை பார்க்குறதுக்காக. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1898-99 காலகட்டத்திலே வந்தவங்க பார்த்தீங்கன்னா சந்திரபாய் போர்கர். அவங்கள பற்றி சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இது போல் நிறைய பக்தர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷவ் கவன்கர் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய கஃப்னியை வச்சுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவரும் அவங்க மனைவியும் சேர்ந்து தம்பதியினராக உட்காந்து தான் பாபாவுடைய திருவுருவ மூர்த்தியே ஷீரடியில் பிரதிஷ்டை பண்ணாங்க 1954. அவரை பற்றி சாய் சச்சரிதத்தில் எந்த இடத்துலையுமே இல்லை. ஏன்னா இது எல்லாமே பாபாவுடைய விருப்பத்தோடும் பாபாவோட அனுமதியோட ஹேமத் பந்த் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் அவர் சேகரித்த விஷயங்களை வச்சு உருவானது தான் சாய் சச்சரித்திரம். ஆனால் இது போல் கடல் அலை போல் நிறைய பக்தர்கள் பாபாவை பார்க்க ஷீரடிக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே பல அனுபவங்கள், பல விஷயங்களை பாபா பண்ணார். எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக பாதையில் அந்த தெய்வ வழியில் கொண்டு போய் சேர்த்தார். ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவத்தையும் தேடி எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஹேமத் பந்த் என்ன செஞ்சுருக்கணும்னா அவர் இந்த சாய் சச்சரிதத்தையும் 10 வால்யூம் 15 வால்யூம் போட்டிருக்கணும். ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்குது, அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. அப்படி வந்தவர் தான் ராவ் பகதூர் யஷ்வந்த்ராவ் ஜனார்தன் கால்வன்கர். இந்த ராவ் பகதூர் யஷ்வந்த்ராவ் ஜனார்தன் கால்வன்கர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாபா பக்தர். இவரை பற்றி சாய் சச்சரிதத்தில் எங்கேயுமே சொல்லப்பட்டது இல்லைங்க. இவர் யாருன்னா இவர் தான் நம்மளுடைய சாய் சச்சரிதம் எழுதினார் பார்த்தீங்களா, ஹேமத் பந்தோடைய மருமகன் தான் இந்த கால்வன்கர். இவர் பார்த்தீங்கன்னா எடிட்டர் ஆஃப் சாய் லீலா மேகசினோடைய எடிட்டராக கொஞ்சம் காலகட்டங்கள் இவர் இருந்தார். இவர் இருந்த காலகட்டத்தில் தான் அந்த மேகசினை என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க. அந்த மேகசினில் நிறைய கதைகள், நிறைய பாபா பக்தர்கள், நம்ம சொன்னோம்ல சாய் சச்சரிதத்தில் விடுபட்ட நிறைய பாபா பக்தர்களின் அனுபவங்கள் எல்லாமே அந்த காலத்தில் சாய் லீலா மேகசின் சொல்லி ஒவ்வொரு மாதமும் மந்த்லி மேகசின் மாதிரி அந்த மேகசின் அந்த கதைகள் எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு. அதோட எடிட்டராக இருந்தவர் இந்த கால்வன்கர். இவர் இருந்த காலகட்டத்தில் தான் அந்த மேகசின் ரொம்ப பிரபலமாச்சு. நிறைய பக்தர்கள்கிட்ட, நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு கால்வன்கர். அப்போ அவர் சாய்லீலா மேகசினோடைய எடிட்டராக இருந்தார். அந்த சாய்லீலா மேகசின் இன்றைக்கும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷீரடி சன்ஸ்தானில் டொனேஷன் பே பண்ணிங்கன்னா நீங்கள் சாய்லீலா மேகசின் எங்களுக்கு வேணும்னு சொல்லி உங்களுடைய அட்ரஸை எழுதுனீங்கன்னா மந்த்லி மேகசின்
மேகசின் வந்து நம்மளுடைய ஷிரடி சன்ஸ்தான்லேருந்து உங்களுக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த மேகசின் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மேகசினில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நீங்கள் படிக்கலாம். நாங்கள் சொல்கிற நிறைய கதைகள், வினிமா எங்களுக்கு சொன்ன நிறைய கதைகள் எல்லாமே நாங்கள் வந்து சாய்லீலா மேகசின்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம். அந்த சாய்லீலா மேகசின் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டராகவும் இந்த கால்வன்கர் இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாய் சச்சரிதம் எழுதின ஹேமத் பந்தோடைய மருமகன். அது மட்டும் இல்லாமல் சாய்லீலா மேகசினுடைய எடிட்டர். இந்த கால்வன்கர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய யங் ஏஜ்லேயே இருந்து ஸ்பிரிச்சுவலில் வந்து ஆன்மீகத்தில் வந்து உடன்பாடே இல்லை. ஆன்மீகத்தில் அவருக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அவருக்கு ஆன்மீகம்னாலே ஒரு வெறுப்பாக தான் இருந்தார். அவருடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து யங் ஏஜ்ன்றதுனால பசங்களோட நண்பர்களோட வெளியே சுற்றுறது, இதுதான் அவருடைய ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சந்தோஷமாக இருந்துச்சு. அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அந்த நாட்டமே இல்லை, ஆன்மீக நாட்டமே இல்லை. ஆனால் இவருடைய மாமாவான தபோல்கர், நம்மளுடைய ஹேமத் பந்த் இருக்கார் பார்த்தீங்களா, இவருடைய மாமாவான தபோல்கர் என்ன பண்ணுறாருனா இவரை வந்து தன்னுடைய மருமகனை வந்து ஷீரடிக்கு கூப்பிட்டு போகிறார். அடிக்கடி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு போவார். போகிறப்பெல்லாம் இவரையும் கூப்பிட்டு போகிறாரு. அப்படி முதல்ல ராவ் பகதூர் யஷ்வந்த் ராவ் ஜனார்தன் கால்வன்கர் வந்து தன்னுடைய மாமனார் கூட ஷீரடிக்கு பயணம் பண்ணுறாரு. பாம்பேலேருந்து, பாந்திராவிலேருந்து கோப்பர்காவிலேருந்து ஷீரடிக்கு வராங்க. ஷீரடிக்கு முதல் தடவை கால்வன்கர் வராரு. துவாரகமாயில் பாபாவை பார்க்குறாரு. அப்போ முதல்ல துவாரகமாய்க்கு வராரு, ஷீரடிக்கு வராரு, பாபாவை பார்க்குறாரு. ஆன்மீக நாட்டமே இல்லை. பாபாவை பார்த்தப்ப ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் நடக்க போகுது, ஆன்மீக மாற்றம் நடக்கும் அப்படின்னு நினச்சி அவர் போகிறாரு. ஆனால் ஒரு மாற்றமும் நடக்கலை. பாபாவை பார்க்குறாரு, ஒன்றுமே அவருக்கு வந்து எந்த ஒரு சேஞ்ச் ஓவரும் அவருடைய லைஃப்பில் நடக்கலை. ஒரு மாற்றம், பாபாவை பார்த்தோன்னே ஒரு வித்தியாசமாக நடக்கிறது எதுவுமே அந்த கால்வன்கருக்கு நடக்கலை. அதுக்கடுத்தும் என்ன நடக்குதுன்னா அவருடைய மாமனாரான நம்மளுடைய ஹேமத் பந்த் அண்ணா சாஹிப் தபோல்கர் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் அடிக்கடி அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மருமகனை கூட கூப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து ஷீரடிக்கு வருவார். இப்படி ஃபஸ்ட்டு விசிட், செகண்ட் விசிட், தேர்ட் விசிட்னு நிறைய விசிட் பாபாவை பார்க்குறதுக்காக நிறைய முறை வந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து பாபா மேலே பற்றே ஏற்பட்டுச்சு. பாபா மேலே வந்து அந்த நம்பிக்கை, பாபா மேலே இருக்கிற அந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கால்வன்கருக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்குதுங்க. இப்படி தான் பாபாவுடைய பக்தராக நம்மளுடைய ராவ் பகதூர் யஷ்வந்த் ராவ் ஜனார்தன் கால்வன்கர் மாறுறாருங்க. இப்படி மாறிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தடவை ஷீரடிக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு பாபாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. பாபா மேலே ரொம்ப அன்பாக இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால்வன்கர் வந்து அவருடைய வீட்டில் இருக்கார். அவருடைய வீட்டில் இருக்கும்போது அவருடைய கனவுல வந்து பார்த்திங்கன்னா அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கனவுல வந்து பாபா தத்ரூபமாக கனவுல காட்சி கொடுக்குறாரு. கனவுல நம்மளுடைய கால்வன்கருக்கு காட்சி கொடுத்து 2 ரூபாய் கேட்குறாரு கால்வன்கர்கிட்ட. அப்போது நம்மளுடைய கால்வன்கர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனவுல இருந்து அப்படி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, பாபா வந்து என்னுடைய கனவுல வந்து 2 ரூபாய் தட்சணை கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த 2 ரூபாயையும் அனுப்பி விடுறாரு. ஷீரடிக்கு வந்து போகிற பாபா பக்தர்களில் ஒரு சில பக்தர்கள் கிட்ட அந்த 2 ரூபாயை கொடுத்து ஏன் சார்பா பாபா கிட்ட இந்த தட்சிணாவை கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு கால்வன்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையில் இருக்கார். அந்த வேலையில் ஒரு முக்கியமான ஆஃபீஸராக நம்மளுடைய கால்வன்கர் இருக்கார். பாபாவுக்கு அந்த 2 ரூபாய் தட்சிணையை கொடுத்துட்றாரு. அப்போது பாபா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நான் கேட்ட அந்த 2 ரூபாய் தட்சணைன்றது வந்து காசு கிடையாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையான உள்ளம், உனக்கு வந்து தூய்மையான உள்ளம் இருக்கணும், அதுதான் ஒரு தட்சணை. 2வது தட்சணை வந்து என்னென்னா நீ நேர்மையாக இருக்கணும், உன்னோட அரசாங்க வேலையில் நீ நேர்மையாக இருக்கணும்.
லஞ்சம் வாங்கக்கூடாது, உன் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நேர்மையாக இருக்கணுன்றது தான் ரெண்டாவது தட்சணை. பாபா கேட்டது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கனவுல வந்து கேட்ட 2 தட்சணை வந்து ஒன்று தூய்மையான உள்ளம், இன்னொன்று வந்து நேர்மையாக இருக்கணும், அரசாங்க வேலையில் லஞ்சம் வாங்கக்கூடாது, நம்ம கடமையை செய்யணுன்றது தான் அந்த 2 தட்சணை அப்படின்றத பாபா சொல்கிறாரு. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்வன்கர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து ஹோம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அந்த காலத்திலேயே ஆங்கிலேயர் காலத்திலே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவருடைய உத்தியோகத்தில் இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் முக்கியமான ஆஃபீஸர். இவரை ஃபைல் வந்து இவர் தான் மூவ் பண்ணணும், இவருடைய சைன் இல்லாமல் எதுவுமே மூவ் ஆகாது, இவருடைய பெர்மிஷன் தான் எல்லாத்துக்குமே தேவை. அப்படி இருக்கும்போது இவருடைய அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீதி நேர்மைக்கு எதிராக முடிவு எடுக்க வேண்டிய சூழலில் அவர் தள்ளப்படுறாரு. நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக பாபா வந்து அந்த 2 தட்சணை கேட்குறாரு. ஒன்று வந்து தூய்மையான உள்ளம், இன்னொன்று வந்து நேர்மையான அரசாங்க வேலையை பார்க்கணும், அதுவும் லஞ்சம் வாங்காமல் உன் கடமையை செய்யணும் அப்படின்றத 2 தட்சணை வந்து பாபா கேட்குறாரு. அதே போல் கல்வன்கர் என்ன பண்ணுறாருன்னா பாபா சொன்னது போல் அவருடைய கனவுல வந்து கேட்ட அந்த 2 ரூபாய் தட்சணை என்ன சொன்னாரோ அது போல் அவர் வாழ்கிறார். அவருடைய உள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான உள்ளமாக மாற்றுறாரு. அவர் வந்து யார் மேலேயும் கோவப்பட மாட்டார், சண்டை போட மாட்டார், ரொம்ப தூய்மையான உள்ளமாக அந்த பியூர் கிறிஸ்டல் வாட்டர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தூய்மையான உள்ளத்தோடு இருக்கார். அவருடைய அரசாங்க வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கார். மற்ற கூட கோஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலீக்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுற அளவுக்கு அவர் நேர்மையாக இருக்கார். ஏன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல எல்லாருமே வந்து பணம் வாங்குகிறாங்க, நேர்மையற்று அந்த வேலையை செய்கிறாங்க, அரசாங்க வேலையை. ஆனால் இந்த கல்வன்கர் என்ன பண்ணுறாருன்னா நேர்மையாக இருக்கார். அந்த அரசாங்க வேலையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பணம் லஞ்சம் வாங்க மாட்டிக்கிறாரு, அவருடைய கடமையை நேர்மையாக செய்கிறார். இந்த 2 விஷயத்துக்கு காரணம் அன்பு பாபாவால் தான். பாபாவால் அவர் வந்து நேர்மையான அந்த நடத்தையில் இருக்கார். இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1917 வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பாபாவை பார்க்குறதுக்காக ஒரு முறை ஷீரடிக்கு வர்றார். ஷீரடிக்கு வர்றப்போ பாபா வந்து என்ன பண்ணுறாருன்னா இவருடைய தூய்மையான உள்ளத்தை வந்து இவருடைய நேர்மையான பக்தியை வந்து இந்த மக்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு காட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணுறார் பாபா. அப்போது துவாரகமாயில் பாபாவை பார்க்குறதுக்காக 1917 ஷீரடிக்கு வந்த கல்வன்கர் துவாரகமாய்க்கு போகிறாரு. துவாரகமாய்க்கு போய் பாபாவை வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணுறாரு. தரிசனம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் பாபாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்க போகிறப்போ பாபா அவருடைய கையை எடுத்து அவருடைய தலையில் வைக்கிறாருங்க. பாபா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த கையை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உள்ளங்கையை வந்து அப்படியே கல்வன்கருடைய தலையில் வைக்கிறார். தலையில் வச்ச அடுத்த நொடி கல்வன்கர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டார். அவருடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அமைதி, ஒரு பெரும் அமைதி கிடச்சிருச்சு. அவருடைய ஆஃபீஸ் ஒர்க்கு, குடும்ப சூழல் எல்லாத்தையும் மறந்து ஒரு பேரமைதி அவருக்கு அந்த நொடி பொழுதே கிடச்சிருச்சு. அவர் சுற்றி யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, எதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த ஒரு நொடி வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய கை பட்டதும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக மாறுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற பக்தர்கள், துவாரகமாயில் இருக்காங்களா பக்தர்கள், பாபாவை பார்க்க வந்த பக்தர்கள் கிட்ட சொல்கிறார் கல்வன்கரை பார்த்து, இவர் வந்து ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவர், இவர் வந்து ஒரு தூய்மையான பக்தர், இவர் வந்து ரொம்ப நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அவர் தன்னுடைய அரசாங்க வேலையில் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கார், எந்த ஒரு லஞ்சமும் வாங்கலை, இப்படி ஒரு தூய்மையான பக்தன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லி பாபா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து அவர் வந்து அவருடைய சந்தோஷத்தை அந்த அன்பை வந்து கல்வன்கரோட பண்ணுறதை பார்த்து அதை வந்து வெளிப்படுத்துகிறார். இதை பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து 1918 அக்டோபர் 15 பாபா வந்து மகா சமாதி அடைஞ்சிடுறாங்க.
மகா சமாதி அடைஞ்சதுக்கு பிறகு 1921 1921 வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வெக்கேஷன், அந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன் அப்போது மொத்த குடும்பமும் கால்வன்கருடைய மொத்த குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக யாத்திரைக்கு போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னா காசி பிரயாக்ராஜ்லாம் போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அப்படி அவங்க போகிறப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக அந்த ஆன்மீக சுற்றுலாவில் இருக்காங்க. அப்போது கால்வன்கரோடைய உள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் என்னென்னா, அவர் எங்கெல்லாம் ஆன்மீக யாத்திரா போகிறாரோ அப்போல்லாம் அவர் பாபாவோட அனுமதி இல்லாமல் அவர் போக மாட்டார். இப்போது பாபா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லை. பாபா சமாதி ஆகிட்டார், 1918 சமாதி ஆகிட்டார். 3 வருஷம் ஆச்சு. 1921 ஆன்மீக யாத்திராவில் காசி பிரயாகில் இருக்கார் கால்வன்கர். அப்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தமாக இருக்குது, பாபா இல்லையே, பாபா இருந்திருந்தால் இந்நேரம் என்னை வந்து ஆசீர்வதிச்சிருப்பார், நான் இன்னமும் திருப்தியாக சந்தோஷமாக காசி பிரயாகலாம் வந்திருப்பேனேன்னு சொல்லிட்டு அவருடைய உள்ளம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே துடிக்குது. அந்த துடிக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் மனசில் ஒரு எண்ணம் என்ன ஓடுதுன்னா, பாபா வந்து எப்பயுமே சொல்லுவார், நான் வந்து இந்த உடல் கூட்டில் நான் இருக்கேன்னு நினைக்காத, நான் எப்பயுமே எல்லா இடத்துலையுமே இருக்கேன், எல்லா திசையிலையுமே இருக்கேன், என்ன உன்னால் உணர முடியும் பார்க்க முடியுன்றதை வந்து பாபா எப்பயுமே எல்லா பக்தர்களுக்கிட்டையுமே சொல்லியிருப்பார். ஏன் சாய் சச்சரிதத்தில் கூட பாபா என்ன சொல்லியிருப்பார், 3 அடி நீளம் கொண்ட அந்த உடம்புல தான் நான் வசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன்றதை வந்து மேகா கிட்ட பாபா சொல்லியிருப்பார். இது போல் பாபா எப்பயுமே அதை வந்து சொல்லுவார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்தரை வந்து பாபா வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா, அவரை வந்து ஷீரடியிலேருந்து கிளம்ப சொல்லுவார். கிளம்ப சொல்லி அவரை வந்து பார்த்திங்கன்னா மச்சிந்திரக்கட்டுக்கு அனுப்பிடுவார். பாலாராம் மான்கர் அந்த பக்தரோட பேர். மச்சிந்திரக்கட்டுக்கு போனோடனே அங்கே பாபாவுடைய காட்சி அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பாபாவுடைய காட்சி கிடைக்கும். அது போல் இவ்வளோ அனுபவங்களை பெற்ற இந்த கால்வன்கர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனசில் உள்ளத்தில் ஒரு எண்ணம் உருவாயிருச்சு. என்னென்னா, பாபா எப்பயுமே சொல்லியிருக்காரு, நான் வந்து ஷீரடியில் மட்டும் இல்லை, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், எல்லா திசையிலையும் இருக்கேன், என்ன அன்போட உணர்வு பூர்வமாக என்ன பார்க்குற என்னுடைய பக்தனுக்கு நான் எப்பயுமே காட்சி கொடுப்பேன்னு பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த காசி பிரயாக் போகிற வழியில் யாராச்சும் ஒரு சன்னியாசியை பார்த்து தட்சணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஏதாச்சும் ஒரு சன்னியாசியை பார்த்து தட்சணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜில் இருக்காங்க, திருவேணி சங்கமத்தில் போய் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறாரு, எந்த ஒரு சன்னியாசியும் அவர் கண்ணுக்கு தெரியலை. அப்போ கூட வந்த வழிகாட்டிக்கிட்ட கேட்குறாரு, நான் ஏதாச்சும் ஒரு சன்னியாசிக்கிட்ட என்னை கூப்பிட்டு போங்க, அந்த சன்னியாசிக்கு நான் தட்சணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிகாட்டி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எந்த சன்னியாசியுமே இல்லையே, இந்நேரத்தில் எந்த சன்னியாசியும் இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன அடுத்த நொடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிகாட்டியோடைய தலைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசி வந்து அப்படியே ரோட்டோரமாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கல்வன்கருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து கேட்குறாரு, அந்த சன்னியாசி யார், அவர்கிட்ட போய் நான் தட்சணை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த வழிகாட்டி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் ரொம்ப வருஷமாக இந்த சன்னியாசியை பார்க்குறேன், அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார், யார் கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டார், வேணாம் அவர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கல்வன்கர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய அன்பு பாபாவை வந்து நினச்சிக்கிறாரு. பாபா, இன்னைக்கு நான் உங்களுக்கு தட்சணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்னைக்கு நான் ஷீரடியில் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக நீங்கள் ஷீரடியிலையும் இல்லை, எங்கேயுமே இல்லை இந்த உலகத்தில், ஆனால் நீங்கள் வந்து எப்பயுமே எல்லா திசையிலையுமே நீங்கள் தான் இருக்கீங்க, எல்லாமே இயற்கையே நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சன்னியாசியை வந்து உங்களாக நினச்சி உங்களுக்கு கொடுக்குறதா நினச்சி நான் கொடுக்க போகிறேன் பாபா, நீங்கள் வாங்கிக்கோங்க பாபா அப்படின்னு சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் பாபாவை நினச்சிக்கிட்டு அவர் தைரியமாக அந்த சன்னியாசிக்கிட்ட நடந்து போகிறார். நடந்து போனோடனே அந்த சன்னியாசி வந்து பார்த்திங்கன்னா, மை சைல்டு கம் மை சைல்டு அப்படின்னு சொல்கிறார், வா என் குழந்தையே வா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த வழிகாட்டி வந்து ஆச்சரியப்படுறாரு. என்னென்னா,
இந்த சன்னியாசி கிட்ட கல்வன்கர் எதுவுமே பேசலை, ஜஸ்ட் நெருங்கி தான் போகிறாரு. ஆனால் அந்த சன்னியாசி வந்து என் குழந்தையே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இதை கேட்டவுடனே அவர் வந்து வியந்து போயிடுறாரு. கல்வன்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் ஆனந்த கண்ணீர் அவர் வந்து மனம் நிறைஞ்சு அப்படியே பாபாவை நினச்சிக்கிட்டு அவர் பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபாய் இருந்துச்சு தட்சணை. அந்த 3 ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாபாவுக்காக கொடுக்குற மாதிரி நினச்சி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதே போல் அந்த சன்னியாசியும் மனதார சந்தோஷமாக நிறைவாக அந்த தட்சணாவாக வாங்குறாரு. இதை பார்த்து அந்த வழிகாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியந்து போகிறாருங்க. இதெல்லாமே அவருக்கு நடக்குது. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் கல்வன்கருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. 1932 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வன்கர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா காட்சி கிடைக்குதுங்க. திரும்பவும் கனவு காட்சி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு கனவு காட்சி கிடச்சிச்சில்ல, 1917 முதல்ல ஒரு கனவு காட்சி கிடச்சிச்சில்ல, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இப்போ மறுபடியும் ஒரு கனவு காட்சி கிடைக்கிது. அந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா 1932 நடக்குது. அந்த 32 கனவுல வந்து என்ன நடக்குதுன்னா, பாபா வந்து கல்வன்கர் கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கேன், என்ன வேணும்னாலும் கேளு, நான் தாரேன் அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வன்கர் என்ன சொல்கிறாருன்னா, பாபா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பு, அந்த பிரேமம், அந்த லவ் வேணும் பாபா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பு வேணும் பாபா, நான் வந்து எல்லா மனித நேயத்தோடு இருக்கணும், எல்லா மனிதர்கள்கிட்டையும் அன்பாக இருக்கணும், எல்லா கிரியேச்சர்ஸ்கிட்டையும் நான் அன்பாக இருக்கணும், எனக்கு அந்த அன்பை கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கனவுல வந்து பாபா கிட்ட கேட்குறாரு. பாபாவும் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வன்கர் வந்து ரொம்ப தாய் உள்ளத்தோட அவ்வளோ அன்பாக எல்லார்கிட்டையும் பழக ஆரம்பித்தார். இன்னும் அன்பாக மாறினார். 1936 பிவி நரசிம்ம சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாபா பக்தர்களை தேடி போய் அவங்களுக்கு பாபாவால் ஏற்பட்ட பல அனுபவங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ 1936 பிவி நரசிம்ம சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வன்கரையும் தேடி அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எழுதிக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நோட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ராவ் பகதூர் பிரதான், நம்மளுடைய மோரேஸ்வர் பிரதான் நம்ம சொல்லுவோம், இவருடைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா ராவ் பகதூர், அந்த சர்நேமில் தான் வரும். இந்த மோரேஸ்வர் பிரதான்றவர் யாருன்னா நம்மளுடைய லெண்டி பாக் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சொந்தமான இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோரேஸ்வர் பிரதான் லெண்டி பாக்னா அந்த காலத்தில் பழைய ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மோரேஸ்வர் பிரதான் வந்து பார்த்திங்கன்னா 1943 சாய்பாபா ஆஃப் ஷிரடி A Glimpse of Indian Spirituality அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறாரு நம்மளுடைய மோரேஸ்வர் பிரதான். ராவ் பகதூர் மோரேஸ்வர் பிரதான் என்ன செய்கிறாருன்னா 1943 ஸ்ரீ சாய்பாபா ஆஃப் ஷிரடி A Glimpse of Indian Spirituality அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தோடைய முன்னுரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வன்கர் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரை வந்து எழுதுகிறாருங்க. அந்த முன்னுரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாபா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த பாகுபாடும் கிடையாது, பாபா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முக்காலமும் தெரியும், அவருக்கு வருங்காலமும் தெரியும், அவரை வந்து எந்த வட்டத்துக்குள்ளேயும் நம்மளால் அடைக்க முடியாது, அவர் வந்து எல்லா திசையிலையும் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னுரை வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகத்துக்கு நம்மளுடைய கல்வன்கர் வந்து எழுதுகிறாருங்க. இப்படி கல்வன்கர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையை திருப்தியாக வாழ்ந்து 1945 செப்டம்பர் மாதம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிராணம் பிரியுது. அவர் வந்து பார்த்திங்கன்னா சமாதி ஆகிறார், அவர் உயிர் வந்து பிரியுதுங்க. இந்த ராவ் பகதூர் யஷ்வந்த் ராவ் ஜனார்தன் கல்வன்கர் இவருடைய கதை வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கை கதையே வந்து ரொம்ப சின்னது தான், ரொம்ப ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் இருக்கும். இந்த ஷார்ட் ஸ்டோரிஸை வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களுக்கு ஆசை. இதை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சொன்னது வினிமா சொன்னதுனால வினிமா எங்களுக்கு சொல்லி கொடுத்த பல கதைகளில் இந்த கதையும் ஒன்று. இதில் வந்து ராவ் பகதூர் யஷ்வந்த் ராவ் ஜனார்தன் கல்வன்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை எல்லாமே சாய் லீலா மேகசின்லேருந்து எடுக்கப்பட்ட கதை. இதை வந்து பார்த்திங்கன்னா வினிமா எங்களுக்கு சொன்னாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அடுத்த முறை இன்னும் பெரிய கதையாக ஒரு பாபா பக்தரின் கதையை நாங்கள் சொல்ல வரோங்க. ஏன்னா
ஒவ்வொரு கதையும் ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய பேர்த்தோட அனுபவங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய பேர்த்த அனுபவங்கள் வந்து அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம எப்பயுமே வந்து பெரிய பெரிய கதைகள் மட்டுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கிற கதைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.